ஏய் இங்க பாரு, என்னாச்சு? ஏன் இப்படி கொதிக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா, ஹாஸ்பிடல் போலாம், வா. வா, இறங்கு. ஏய் என்ன? ஏய் திவ்யா, என்ன என்ன திவ்யா அது? காலகாட்டு சூடு வச்ச மாதிரி இருக்கு. ஏய் எப்படி நடந்துச்சு? திவ்யா என்னன்னு சொல்லு. இந்த பாரு, சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. மாமா வேண்டாம் மாமா. சுமார் அம்மா. மாமா மாமா சுமார் வேண்டாம் திவ்யா. டேய் ஆனந்த், என்ன ஆனந்த், நீ எப்படா வந்த? என்னம்மா அது? ஏம்மா அப்படி பண்ண? என் புள்ள கிட்ட போட்டு கொடுத்துட்டியா? அவ எதுவும் சொல்லாம தான் இருந்தா. நான் தான் சொல்லி ஆகணும்னு அவகிட்ட கேட்டேன். சரி, அவ என்ன கட்டி காட்டி மிரட்டினால அத சொன்னாளா? எல்லாத்தையும் தாம்மா சொன்னா. அதுக்காக இப்படியா பண்ணுவ? மா, நீ செஞ்சது ரொம்ப தப்புமா. மா, இப்படி எல்லாம் நீ பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. திவ்யா, ஆனந்த், வா டாக்டர் போலாம். வா, பாத்து. சரி வா, நான் தூக்கிறேன். டேய் தள்ளுமா, தள்ளுமா. நான் சொல்றத கேளுடா. அடே, உன் பொண்டாட்டி வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கா, குடும்பமே பரபரப்பா இருக்கு. நீ புருஷனா இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டியா? டேய் எந்திரா, திண்ணி வட்டி எந்திரா முதல்ல. மாமா வாடா மாமா வாங்குறேன். போ. ஏய் நீ எங்கடா? விடு. என்னடா ரஜினி, என்னாச்சு? இவ்ளோ டென்ஷனா எங்க கிளம்பிட்டீங்க? தோ ஒரு பெரிய மனுஷனுக்கு மகளா பிறந்த பெருமைய இத்தனை நாள் நான் சுமந்துட்டு இருந்தேன். இனிமே இதால கிடைக்கிற பெருமையும் சேர்த்து தாங்கணும்ல, அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்ல சொல்ல கேட்காம ஒரு பொண்ணு அழ வச்சுட்டு ஏன் கழுத்துல தாலி கட்டினால, இப்போ அவ எல்லாரையும் அழ வச்சுட்டு போக போறா. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டுச்சே ஒரு பொண்ணு, இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ, என்ன பாக்குற? எல்லாரையும் ஏமாத்தினது நீ, ஆனா உயிரை விட போறது அந்த பொண்ணு. ரஜினி பேசாத. ராகவி விஷம் குடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, வாழ்நாள் முழுக்க நீ ஒரு கொலைகாரனா தான் வாழணும். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நானும் வரேன். ஏய் நிறுத்து. உயிருக்கு போராடுறவ உன்னை பார்த்ததும் செத்து போறதுக்கா? தயவு செஞ்சு நீ ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்துடாத. ஐயோ, வாங்க எல்லாரும் போலாம் வாங்க. ரஜினி, பத்மாமா உள்ள போய் பாத்தியாமா? ரஜினி, என்னாச்சுடி? ஏன் இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்க? என்னம்மா ஆச்சு? ராகவி நல்லா இருக்கால? அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா? அவளுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. அவ சீக்கிரம் நல்லாயி வந்துடணும் பத்மாமா. அழாத ரஜினி, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. சொன்னா கேளு ரஜினி. நீ அவளை பாத்தியா? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அக்கா, சரி நீ ஏன் இங்கே நிக்கிற? உள்ள போக வேண்டியதானே? ஏமா, அவ நிக்கிறத பார்த்தாலே தெரியல உள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு. ரஜினி, என்னன்னு சொல்லுடி.
இவதான் பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணிருப்பா. பண்றதெல்லாம் அவளும் அவன் தம்பியும் பண்ணிட்டு என்ன திமிரு இருந்தா ஓ மேல பழிய போட்டிருப்பா. அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப அவ கூட எனக்கு சண்டை போட நேரம் இல்ல. எப்படியாச்சும் ராகவி பொழைச்சு வந்தா போதும் தான் நினைக்கிறேன். ஏமா உள்ள போய் பார்க்காம எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்கீங்க? இப்பதான் நாங்க வந்துட்டோம்ல, வாங்க யார் என்ன பேசுறான்னு பாப்போம். வேண்டாங்க, யாரும் போய் சண்டை போட வேண்டாம். ரஜினி, ராகவிக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் வா. டாக்டர், என்ன எதுவும் சொல்லாம போறீங்களே? ஷீ இஸ் ஓகே. பொழைச்சிட்டாங்க. அவங்க உயிரை காப்பாத்தியாச்சு. ரொம்ப நன்றி டாக்டர். உயிரை காப்பாத்தியாச்சு. ஆனா என்ன டாக்டர்? உயிரோட இருக்காங்க. ஆனா சுயநினைவில்லை. ஐயோ டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் தான். ஐயோ 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 அழாதீங்கம்மா. எப்ப வேணாலும் நினைவு திரும்பலாம். இன்னும் 10 நிமிஷத்துல இல்ல 10 நாள்ல, ஏன் 10 மாசம் கூட ஆகலாம். பட் எதையும் உறுதியா சொல்ல முடியாது. என்னங்க, நம்ம பொண்ணு உங்களாலதான், எல்லாமே உங்களாலதான். யாரையும் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். இத பார்த்து சந்தோஷப்பட தானே வந்தீங்க. இதுக்கு தானே பாவி பாவி எல்லாத்தையும் இப்படி நாசமாக்கிட்டியே. எதுவுமே வேண்டான்னு விலைக்கு நின்னா என் பொண்ணு. எல்லாம் இவளாலதான். இந்த அனிதாவால வந்தது. ஏன் அனிதா, என் பொண்ணுக்கு அவங்க கொடுக்கிற சாபம் எல்லாம் உனக்கு தாண்டி வரும். நீ நல்லாவே இருக்க மாட்ட. நல்லாவே இருக்க மாட்ட.